போன வருஷம் போட வேண்டிய வீடியோவை இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், யாருக்கு தான் வந்துட்டு நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலை பிடிக்காது? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் இருந்து தஞ்சை பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில். ஸோ இதை வந்து லெசன்லேயுமே சோஷியலில் படிச்சிருப்போம். கூடவே வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க இந்த கோவிலை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதே இருக்காது. போகலைன்னா கூட இதை காதார நம்ம கேட்டிருப்போம். எஸ், நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஒரு டைமாச்சும் இந்த தஞ்சாவூர் பக்கம் நம்ம போயிட மாட்டோமா, ஒரு டைமாச்சும் இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த சிவனை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே ஃபைனலாக வந்து போன டிசம்பர் மந்த் வந்து நான் பார்த்தேன். எஸ், அப்போ வந்து அங்கே ஏதோ திருவிழாலாம் முடிஞ்ச டைமு நைட் வந்து இங்கே பஸ் ஏறிட்டோம். திருச்சியில் இருந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டு அடிக்கடி பஸ் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம ஃபஸ்ட் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தோம். ஓகே, உள்ளே போகும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு, அதாவது வந்துட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து கோவிலை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அந்த காலையில் 6 மணிக்கே நாங்கள் தான் உள்ளே ஃபஸ்ட்டாக வந்திருந்தோம். பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஓகே, ஃபஸ்ட்டு வாராகி அம்மனை தான் கும்பிடணும். அந்த வரலாறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வாராகி அம்மனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிவனை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிவனை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அங்கே போயிட்டேன். அப்படிங்கிறதால வாராகி அம்மனோட க்ளோஸில் இருந்தது. வெளியிலேருந்து வாராகி அம்மனை ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் சிவனை பார்க்கலாமே அப்படின்னா, சரி நீங்கள் சுற்றிட்டு வந்துட்டு சிவனை பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னா, அந்த கோவிலோட அழகு கூடவே வந்துட்டு இந்த கோபுரம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்ம கை சும்மா இருக்குமா, உடனே மொபைலை தூக்கிடும், உடனே வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், பிக்சர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்தாச்சு. அண்டு இது வந்துட்டு கோபுரத்துக்கு பின்னாடி கூட அழகாக வந்து அப்போ தான் வந்து சூரியர் வெளியில் வராரு. அதை பார்த்த உடனே எப்படி இருக்கும், இதை நம்ம மிஸ் பண்ணுவோமா, சரி ஓகே நம்ம இதையும் வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வச்சோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வேறு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வேறு. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் எடுத்து கொடுக்குறேன்னு. ஸோ அவங்களுக்கு இந்த பிக்சர் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுத்ததில் சில வீடியோ ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்துட்டு சிவனை பார்த்துட்டு அப்படியே சிவனை உள்ளே போய் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது, எவ்வளோ ரொம்ப வருஷமாக நினச்ச விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப நாளாக வந்துட்டு போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை நான் அன்றைக்கி வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்துட்டு நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கும்போது எல்லாமே எப்படி நான் உள்ளே போனேன், எப்படி அந்த சந்தோஷத்தை வந்துட்டு எனக்குள்ளே இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஹாப்பி இன்னமும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ நந்தியை பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய நந்தியாக இருக்கார். அதில் அங்கேயே இன்னொரு நந்தி இருக்குது, இதுதான் பழைய நந்தி, இது புது நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த நந்தி மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிடைச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் கிடையாது, இந்த இயர் தான். எஸ், இந்த இயர் ஃபெப்ரவரி மார்ச்சில் நடந்த சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து சிவன் கோவிலில் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம இருந்து 4 கால பூஜை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை நாம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் உள்ளேயே உட்காந்து அந்த 4 கால பூஜையும் நான் வந்து பார்த்தது எனக்கு அவ்வளோ 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 பெரிய ஸ்பெஷல். இந்த வருஷமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நிறைய கோவில்கள் நான் வந்து போட்டிருந்தேன், இந்த கோவில் பார்க்கணும் அந்த கோவில் பார்க்கணுன்னு. அதில் நான் பார்க்க நினைக்காத கோவில் எல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு கோவில் வந்து இன்னும் மருதமலை நான் போகணும் அப்படின்னு நினச்சேன். மருதமலையும் ஈஷாவும் இன்னும் நான் அது வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 6 படை கோவிலில் 3 படையை சூப்பரான தரிசனம் முடிச்சாச்சு. மீதி 3 படையை வந்துட்டு வரக்கூடிய ஜான் இல்லை பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிடுவேன். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காலையில் டைம் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன அணில், அப்புறம் புறா, காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அந்த சத்தத்தோடு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த கோபுரத்தில் வந்துட்டு எப்படிலாம் பிக்சர் எடுக்கலாம், எப்படிலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸுக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா சொல்லிவிட்டு அவங்கள வச்சு நான் இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்னோடய மொபைல் கொடுத்து எடுக்க
எடுக்க சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ பாவம் அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியுது. பட் நான் வந்துட்டு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்களேன். ஸோ அதனால தான் விடல, பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி கொடுத்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸை வந்துட்டு நான் எடுக்க வச்சுட்டே இருந்தேன். காலையில் கொஞ்சம் நேரம் வந்து அந்த 7 மணி வரைக்கும் வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வர்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போலாம் இந்த கோவிலுக்கு போனால் ஃபஸ்ட்லாம் வீடியோ எடுக்கிறது, மொபைல் எடுக்கிறது இதெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லை. பட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்கணும், இங்கே எடுக்கணும் அங்கே எடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எனக்கு இதாக தான் தெரியுது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய பொக்கிஷம் இல்லையா? ஸோ அதை போடாமல் எப்படி இருக்க முடியும்? பின்னாடி ஒரு பாட்டி வராங்க பார்த்தியா, ரொம்ப நேரமாக வந்து அந்த பாட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, பாட்டி நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா. அப்படியாம்மா, சரி என்னையே எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சொன்னோம், ஓகே பாட்டி உங்ககிட்ட ஃபோன் இருக்கான்னு. ஏன் கிட்ட அந்த மாதிரி ஃபோன்லாம் இல்லை, உங்கள் ஃபோன்லேயே எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கோபுரத்துக்கு முன்னாடி, இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கீழே நின்னாங்க. ஸோ அந்த இடத்துல நிற்கும்போது கரெக்டாக அந்த கோபுரத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், அந்த பாட்டிக்கு தெரியறது கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பாட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், பட் நீங்கள் எப்படி இந்த ஃபோன்லேருந்து இப்போ இந்த ஃபோட்டோ வாங்கிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுக்கு ஃபோட்டோ, நான் தான் டெய்லி இந்த கோவிலுக்கு தானே வரேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ எடுக்க சொன்னீங்கன்னு. ஸோ என்னோட ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ நம்மளாம் இப்படி நினைப்போமா அப்படிங்கிறதே தெரியல. பட் பாட்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக நினச்சாங்க. வெளியில் வரும்போது கூட மனசே இல்லைங்க, அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கலாம், அங்கங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இது எப்போவுமே வந்து நான் பார்க்கணும், அப்பப்போ நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் எனக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்பப்போ நான் அதை எடுத்து திரும்பி பார்க்கணும், அந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன் கூட எனக்கு என்ன விஷயம் நடந்தாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் இருப்பேன்னா, அதனால் என்னோடய ஃபேமிலி ஸோ சாய்ஸ் டைரியும் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போன ஞாபகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்படி இந்த கோவிலுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக நினச்சி ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க இல்லையா, அது எந்த இடம், ஸோ அதோட ஹாப்பி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப வருஷமாக நான் பார்க்கணுன்னு நினச்ச ஒரு கோவிலை திரும்ப திரும்ப எனக்கு ஈஸ்வரன் வந்துட்டு வர வச்சு என்னை பார்க்குறாரு அப்படின்னா, வர வச்சு அவரை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.